கோப்பியம், உண்மையும் பின்னணியும். பாராட்டி சீராட்ட வேண்டிய பெண் குழந்தைகளை மதமேறிய சில ஆண் மிருகங்கள் போதையின் உச்சத்தில் பிஞ்சு குழந்தைகளை பாலியல் வல்லுறவுகளால் வேட்டையாடப்பட்டு வரும் கொடூர சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் சென்னையை அடுத்த கும்மிடிப்பூண்டியில் 3 வயது வடமாநில பெண் குழந்தையை பாலியல் வல்லுறவிற்கு உட்படுத்தி கொடூரமாக கொலை செய்த சம்பவத்தின் உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் சுமார் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் பீகார், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் சிப்காட் சுற்றுப்பகுதிகளில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி வேலை செய்து வரும் நிலையில் கடந்த வாரத்தில் வடமாநில தொழிலாளர்கள் குடியிருப்பில் 3 வயது பெண் குழந்தை திடீரென காணாமல் போனது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பொதுமக்கள் உதவியுடன் குழந்தையை தேடி வந்துள்ளனர். அப்போது முட்புதரில் குழந்தை காயங்களுடன் அலங்கோலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து குழந்தையை மீட்டு கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து முதலுதவிகள் அளித்து உடனடியாக மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தகவல் அப்பகுதியில் காட்டுத்தீயென பரவியதால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் கொடூர செயலில் ஈடுபட்ட அதே பகுதியை சேர்ந்த வடமாநில இளைஞரை பிடித்து அடித்து உதைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மேலும் ஒரே அறையில் இருந்த வடமாநில இளைஞர்கள் 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாகவும் அனைவரையும் கைது செய்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கொதித்தெழுந்து சிப்காட் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பின்னர் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட பீகாரை சேர்ந்த பிபின் மஞ்சு என்ற குற்றவாளியை கைது செய்துள்ளதாக கூறி பொதுமக்களை சமரசம் செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களும் குழந்தைகளும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி வரும் நிலையில் இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி அடுத்த நாள் காலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் மீண்டும் போராட்டத்தில் குதித்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 50க்கும் மேற்பட்ட அதிரடிப்படை போலீசார் இப்பகுதியில் குவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பொதுமக்களுடன் போலீசார் தொடர்ந்து சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் பொதுமக்களோ கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட மற்ற நபர்களையும் கைது செய்ய வேண்டும் என்பதோடு தமிழகத்திற்கு முன் உதாரணமாக விளங்கும் வகையில் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் இந்த விவகாரம் அரசியல் ரீதியாகவும் தமிழகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட கொடூரம் அரங்கேறி 2 வார இடைவெளியில் மீண்டும் அதே பாணியில் அரங்கேறியிருக்கும் கொடூரத்தால் தமிழகத்தில் பெண் குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள் எப்போதும் அச்சத்திலேயே இருக்கும் சூழ்நிலை உருவாகியிருப்பது மிகவும் வேதனையான ஒன்று. அதில் போதைப் பொருட்களின் புழக்கமும் செல்போன்களில் மிகவும் எளிதாக பார்க்கக்கூடிய ஆபாச வலைதளங்களால் சமூகத்தில் பாலியல் கொடூரர்கள் அதிகரித்து வருவதால் இந்த சமூகத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பே இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக நடந்து வந்த தொடர் பாலியல் வன்கொடுமைகளுக்கு மத்தியில் மீண்டும் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு பலியாகி இருக்கும் சம்பவம் பெற்றோர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தெருவில் நடந்து செல்பவர்களை வெறிநாய்கள் கடித்து குதறியதைப் போல கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு பலியானதை தொடர்ந்து போதை கடுமையான காமுக மிருகங்கள் குழந்தைகள் என்றும் பாராமல் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பல்வேறு சம்பவங்களை பற்றி இப்போது பார்ப்போம். கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கிடையே
தாம்பரம் அடுத்த படப்பை அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவில் ஈடுபட்ட வட மாநில இளைஞரை பொதுமக்கள் பிடித்து மணிமங்கலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னை தாம்பரம் அடுத்த படப்பை ஆதனூர் கண்ணதாசன் நகர் பகுதியில் 10 வயது சிறுமி வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த வடமாநில இளைஞர் ஒருவர் சிறுமியிடம் சென்று பேச்சு கொடுத்துள்ளார். பின்னர் அப்படியே சிறுமியிடம் பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி கத்தி கூச்சலிட்டதும் அக்கப்பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் வட மாநில இளைஞரை பிடித்து சரமாரியாக அடித்து மணிமங்கலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த இளைஞரின் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்த மணிமங்கலம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். 10 வயதில் சிறுமிக்கு வட மாநில இளைஞர் பாலியல் தொந்தரவு செய்த சம்பவம் ஆதனூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பூவிருந்தவல்லி அருகே 7 வயது சிறுமிக்கு ஓட்டுநர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பூவிருந்தவல்லி அருகே வசித்து வரும் கூலி தொழிலாளி தம்பதியின் 7 வயது சிறுமி அருகே உள்ள அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த சிறுமி அருகே உள்ள சுடுகாட்டில் இருந்து அழுதபடி வீட்டிற்கு வந்துள்ளார். அவரிடம் அவர்கள் பெற்றோர்கள் விசாரித்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் சுடுகாட்டுக்கு அழைத்துச் சென்று சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. உடனடியாக சிறுமியின் பெற்றோர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தனியார் கார் ஓட்டுநரான சரவணன் என்பவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அதில் வழக்கு பதிவு செய்ததில் மகளிர் காவல்துறையினர் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறப்படும் நிலையில் மகளிர் காவல் ஆய்வாளர் பிரேமா குற்றம் சாட்டப்பட்ட சரவணன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் அம்பத்தூரில் 2 சிறுமிகள் காணவில்லை என அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 சிறுமிகளையும் தேடி வந்தனர். மேலும் சிறுமிகள் காணாமல் போனது தொடர்பாக பெற்றோர்கள் 2 இளைஞர்கள் மீது சந்தேகம் உள்ளது என போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் சந்தேகத்திற்கிடமான 2 இளைஞர்களையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டபோது விசாரணையில் 2 சிறுமிகளையும் கடத்தி சென்று அறையில் அடைத்து வைத்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. இதனையடுத்து குற்றத்தை ஒப்புக்கொண்ட இருவரையும் கைது செய்த அம்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்யப்பட்ட மனோஜ் மற்றும் ராஜா ஆகிய 2 இளைஞர்கள் மீதும் போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் 2 சிறுமிகளிடமும் காதல் செய்வதாக பழகி அவர்களை தனி அறைக்கு வரவழைத்து அவர்களை அறையில் அடைத்து வைத்து பாலியல் தொல்லையில் ஈடுபட்டதாகவும் ஒப்புக்கொண்டனர். இந்த நிலையில் பாலியல் தொல்லையினால் பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகளையும் மீட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். குழந்தைகள் நல அலுவலர்களை வரவழைத்து பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகளுக்கும் மனநல ஆலோசனைகள் வழங்கி 2 சிறுமிகளையும் காப்பகத்திற்கு அனுப்பப்பட்டனர். அதேபோல விசாரணையில் சிறுமிகளிடம் 2 இளைஞர்களும் பாலியல் தொல்லையில் ஈடுபட்டதும் உறுதியானதால் அவர்களின் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இப்படி தொடர்ந்து அரங்கேறி வரும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் இதுவரை எடுக்கப்பட்ட எந்த நடவடிக்கையும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து நடந்து வரும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களே சமூகத்தின் மனநிலையை பிரதிபலித்து வருகிறது. இதற்கான தீர்வாக சட்டமும் தண்டனைகளும் மட்டுமில்லாமல் குடும்பம் மற்றும் பள்ளிகளில் இருந்தே பாலின சமத்துவ கல்வியை வலுப்படுத்துவது, பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதை உறுதிப்படுத்துவதோடு குற்றவாளிகளுக்கு விரைவான அதனுடன் சேர்த்து உறுதியான தண்டனையை வழங்கி சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக ஒவ்வொருவரும் குரல் கொடுத்தால் மட்டுமே பெண்களுக்கு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க முடியும்.